ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பொட்டுக்கடலை மைசூர் பாக். 3 பொருள் வச்சு மட்டுமே அட்டகாசமான இந்த பொட்டுக்கடலை மைசூர் பாக் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பொட்டுக்கடலை மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சுதாஸ்ரீ கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இந்த அட்டகாசமான பொட்டுக்கடலை மைசூர் பாக் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? பொட்டுக்கடலை ஒரு கப் எடுத்துருக்காங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துச்சு. இப்படி ஒரு சலடையில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம இதை நல்லா சலிச்சு எடுத்துடலாம். நல்லா இந்த பவுடராக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட இந்த மாதிரி குருணைகள் எதுவும் இல்லாமல் நல்லா சலிச்சு எடுத்துடலாம். எடுத்தாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் 1/4 கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா பவுடராக இதையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், மறந்துட்டேன். 3 ஏலக்காய் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதையும் நம்ம சலடையில் சேர்த்துட்டு நல்லா நம்ம இதை சலிச்சு விட்டுறணும். சலிச்சு விட்டுடலாம். இதிலேருந்து ஏலக்காய் தோல் எல்லாம் வந்துடும். நமக்கு இந்த மாதிரி பவுடராக கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி நல்லா பவுடராக இருந்தால் தான் மைசூர் பாக் நல்லாயிருக்கும். இப்போது 2 பவுடரையும் நல்லாத்தையும் நம்ம கலந்துடலாம். இந்த பொட்டுக்கடலை பவுடரும் சர்க்கரை பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அடுத்தது ஒரு வாணலி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 கப்புக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு அடுத்தது அதே அளவு ஆயில், அதே 1/2 கப்புக்கு இன்றைக்கி நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து 2ஐயும் சேர்த்து நல்லா சூடாக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடாகணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சூடான பிறகு எண்ணெயும் நெய்யும் சூடான பிறகு இந்த மாதிரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டுக்கடலை சர்க்கரை இந்த மிக்ஸ் எடுத்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை ஸ்டவ்வில் இருக்கும்போது கூட நம்ம செய்யலாம். ஆனால் நமக்கு ரொம்ப செவந்துடும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். அதனால் இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுட்டு செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ் கூட இதை செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டோம்னா பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஸ்மூத் பேஸ்ட்டாக வரணும். அந்த அளவுக்கு இதை நல்லா கலந்துக்கணும். இந்த மாதிரி இவ்வளோ நிதானமாக நம்ம அடுப்பில் வச்சு கலர முடியாது. அதுக்காக தான் கீழே எடுத்து வச்சு நம்ம இந்த மாதிரி கலர்றோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது இப்போ நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அடுப்பில் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கைவிடாமல் பக்கத்தில் இருந்தே நம்ம இந்த மாதிரி கலந்துகிட்டு இருக்கணும். இல்லைன்னா லேசாக செவக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி செவக்காமல் பார்த்துக்கணும். அப்போ தான் கலர் பார்க்க அழகாக இருக்கும், சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதில் இருக்கிற எண்ணெய் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம கலந்து விட்டுகிட்டே இருக்கணும். பக்கத்தில் இருந்து பார்த்தாலே நமக்கு தெரியும், நெய்யும் எண்ணெயும் பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நமக்கு மைசூர் பாக் சாப்பிடும்போது எப்படி குருணை ஒரு மாதிரி அப்படியே நரன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்களா? இந்த மாதிரி பதம் வரும். நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறொரு பிளேட்டுக்கு நம்ம இந்த கலந்த கலவையை எப்படி மாற்றிடலாம். இப்போ மாற்றியாச்சுங்க. மாற்றிட்டு அப்படியே இந்த கரண்டியை வச்சுட்டு நம்ம நல்லா சமன்படுத்தி விட்டணும். இப்போ நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறின பிறகு அடுத்தது எப்படி பீஸ் போடுறது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா சூடு ஆறடிச்சு பாருங்கள். இப்போ ஒரு கத்தி எடுத்து நமக்கு தேவையான வடிவத்தில் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. இது ரொம்பவும் ஹார்டாக இருக்காது, ரொம்பவும் சாஃப்டாகவும் இருக்காது, மீடியமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டா அடுத்தது நம்ம டைமண்ட் ஷேப் வரன்றதுக்காக கிராஸாக இப்படி கட் பண்ணுறோம். கிராஸாக இப்படி கட் பண்ணும்போது நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ரொம்ப ஈஸியாக அட்டகாசமாக நம்ம தீபாவளிக்கு அருமையான பொட்டுக்கடலை மைசூர் பாக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்மளுடைய அருமையான பொட்டுக்கடலை மைசூர் பாக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பொட்டுக்கடலை மைசூர் பாக் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமான சமைப்போம்.